யார்? மனுஷனா? மோசேயோடு கூட பேசின தேவன் நான் பரிகாரி. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான வேளையிலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று எழுதியிருக்கிறபடி அவரே எனக்கு மருத்துவர். எனக்கு யார் பரிகாரி? நாம் செய்ததான பாவங்களுக்கு, அதன் நிமித்தம் வரப்போகிறதான காரியங்களுக்கு அவர் பரிகாரி. ஆனால் எனக்கு வியாதி, பலவீனம், சோர்வு வருகிறதான வேளையில எனக்காக காயப்பட்டு ரத்தம் சிந்தின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுக்கிற வைத்தியர் அவர். அப்படியாக ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சின்ன பலவீனமாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, ஆனால் சுகம் கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர் தான். அப்படியாக சோர்ந்து போனதான நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தெரியாம நான் முன்னால போயிட்டு பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். பினியஸ் வர வரலையும். பினியஸ் வந்த பிறகு நாங்க 2 பேருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படியாக உள்ளத்திற்குள்ளே இருந்ததான எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்து அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஒருபோதும் மறப்பது கிடையாது, உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கும். மருத்துவர்கள் ஒருவேளை கைவிடலாம், அல்லது மருத்துவர்களுடைய அறிக்கை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் என்ன? 2 காரியங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட 2 காரியங்களை குறித்து உங்கள் முன்னே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். ஞானம், ஞானம், அறிவு, புத்தி, ஹல்லேலூயா, தெளிந்த புத்தி, இவைகளை குறித்து வேதாகமம் நமக்கு தெளிவாய் பேசுகிறதை பார்க்கிறோம். தெளிவாய் தேவ ஆவியானவர் எடுத்து நமக்கு உரைக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னவா? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் யாரை நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த லௌகீக ஞானமானது, மாயமான தந்திரமானது எதா? அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் அது கிறிஸ்துவுக்குரியது, கிறிஸ்துவை பற்றினதான காரியம் இது கிடையாது. லௌகீக ஞானம், லௌகீக இச்சை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த லௌகீக ஞானம் என்பது எப்படியாக வருகிறது என்று பார்க்கிறதான வேளையில லௌகீக ஞானம் என்பது பூமிக்குரியதான ஞானம், பூமிக்குரியதான காரியம். பூமிக்குரியதான காரியம் எல்லாமே அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஞானத்தின் மூலமாக ஒருவனும் வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு இங்கே பவுல் எழுதும் போது என்ன சொல்றார்? எச்சரிக்கையாக எழுதுகிறார். இது எதை சார்ந்து இருக்கிறது? இந்த லௌகீக ஞானம் இது எதன் அடிப்படையிலே இருக்கிறது என்பதை அவன் அடுத்தது அவன் சொல்றான். என்ன? அது மனுஷர்களுடைய பாரம்பரியத்தை, நியாயத்தை பற்றினதா இருக்கிறது. சொல்லுங்க என்ன? எங்களுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? இதை பயன்படுத்தினாங்க, இப்படி நடந்தாங்க, அதைத்தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. அது ஜனங்களுடைய காரியம். என்ன? முன்னோர்கள் செய்ததான காரியத்தை தொடர்ந்து, அந்த பாரம்பரியம் செய்ததான காரியத்தை இவர்கள் தொடர்ந்து அதை நடப்பிக்கிறதான காரியம். அடுத்தது என்ன? அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அதுதான் உங்களுக்கு நியாயம். நியாயம்
என்னன்னு தெரியாது. ஆனா வேதத்தின் பிரகாரம் அது நியாயம் கிடையாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அது எப்படிப்படுது? நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் உன்னுடைய மூதாதையர் ஆண்டவரை அறியாதவர்கள் செய்ததான எல்லா காரியங்களும் அது தேவனுக்கு உரியதான காரியங்கள் அல்ல. அது கிறிஸ்துவை பற்றினதானது அல்ல. ஹல்லேலூயா. அது சுய ஞானத்தினாலே, சுய அறிவினாலே மற்றவர்கள் செய்ததான அதே காரியத்தை அறிந்து இவன் அதே காரியத்திலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறான் என்பதை தான் இங்க வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ பாரம்பரியம் என்று சொல்லும் போது நியாயப்பிரமாணம் முன்னாலே கொடுக்கப்பட்டது. இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற சபைகள் உண்டு. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் போதகர்கள் உண்டு, நியாயப்பிரமாண விசுவாசிகள் உண்டு. தனக்கு ஏற்றும் வகையிலே நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதான ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு பெயர் என்ன? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்று. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது என்ன? பாரம்பரியமானதான காரியம் அது பிதாவாகிய தேவனாலே கொடுக்கப்பட்டது கிடையாது. அது கிறிஸ்துவுக்கு உரியது கிடையாது. அது மனுஷனுடைய சிந்தனையிலே தோன்றி அந்த பாரம்பரியத்திலே தொடர்ந்து அவர்கள் வழிபட்டு கொண்டு வருகிறதை எடுத்து காட்டுகிறதை தான் இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஞானம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதம் முன்னாலே முன்னோர்கள் செய்ததான காரியங்கள், பலியிட்ட காரியங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து முறையிட்டதான காரியங்கள் ஒருவேளை இவர்கள் அறிந்து அதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவள் சுய புத்தியின் மேலே சார்ந்து செய்கிறதான இது காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக தேவன் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இது கிறிஸ்துவை பற்றினது கிடையாது. லௌகீக ஞானம் என்பது கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையது கிடையாது, அல்லது கிறிஸ்துவின் மூலமாக வந்ததும் கிடையாது. இந்த லௌகீக ஞானமானது, உலக ஞானமானது எப்படி இருக்குன்னு சொன்னா அது தந்திரமாய் காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஒன்று. அது எப்படி தந்திரம் சொன்னாவே அது முதலாவது அந்த தந்திரம் எங்கே அது நடந்ததுன்னு சொன்னா ஏதேன் தோட்டத்துல தான். தந்திரமாய் பிசாசு என்ன பண்ணா? ஹல்லேலூயா. நுழைந்து அவர்களை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடைசி காலங்களிலே வரும் என்பதற்கு தான் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது மாயமான ஒரு தந்திரமான ஒரு சூழ்நிலையை உன்னை எங்கே கொண்டு போய் விடும் என்று பார்க்கும்போது தேவனை விட்டு விலக செய்கிறதான காரியத்துல அதை உன்னை கொண்டு போய் விட்டு விடும். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, இல்ல நான் சொல்லல. இந்த ஞானத்தை பிரிக்கிறதான வேளையில லௌகீக ஞானம், உலக ஞானம், மாயமுள்ளதான ஞானம் என்று இப்படியாக வேதாகமம் பிரித்து கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரே ஒரு ஞானம் தான். இங்க இந்த ஞானத்திற்கு பல கிளைகள் உண்டு, பல வழிகள் உண்டு. ஆனால் தேவனாலே கொடுக்கப்படுகிறதான ஞானம் அப்படிப்பட்டது கிடையாது. அதுக்கு இருக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு. பார்க்கிறோம் என்ன? உலக ஞானம். அதே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து 19ஆம் வசனம் பாருங்க, அழகாக சொல்லுது பாருங்க. என்னவா பாருங்க? புருஷர்களே உங்கள் மனைவிகளை அமர்ந்து கொள்ளுங்கள். 3:19 தானே? ஹல்லேலூயா. இல்ல, சாரி, 2:19. மாயமான தாழ்மையிலோ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலோ விருப்பமற்று காணாதவைகளே அவர்கள் என்ன பண்ணாங்களா? துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனோ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்கள் என்று மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப பார்க்கிறோம் என்ன அவன் சொல்லுகிறான்? என்ன இதெல்லாம்? என்ன உலகத்திற்குரியதான ஞானம், உலக வழிபாடுக்குரியதான ஞானம். அதே 2 கொரிந்தியர் 3:19 எடுத்தோம், வாசிங்க டக்குன்னு.
2 கொரிந்தியர் 3:19. இவ்வுலகத்தின் ஞானம் பாருங்க என்னமா, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. என்னமா, இந்த உலகத்தினுடைய ஞானம் யாருக்கு முன்பதாக பைத்தியமா இருக்குதா? தேவனுக்கு முன்பதாக பைத்தியமா இருக்குது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய அப்படி பாருங்க, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணானது என்று கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஞானம் அது எப்படிப்பட்ட ஞானம் சொன்னா, அது வீணானது, மாயம் உள்ளது, தந்திரம் உள்ளது. இதை வச்சுக்கிட்டு தான் அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் லௌகீக ஞானத்தினுடைய காரியங்கள். லௌகீக ஞானம் என்னென்ன செய்யும்? இந்த உலக ஞானமானது, இந்த உலக வழிபாடானது எதையெல்லாம் செய்யும் என்பதற்கு இத்தனை காரியங்களை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஞானம் என்கிறதான ஒன்று அவசியம். இப்போ சொல்லப்பட்ட ஞானம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. இது பிசாசினால் ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கப்பட்டதான காரியங்கள், உண்டானதான காரியங்கள். அதனாலதான் மனுஷன் என்ன பண்ணா, எல்லாவற்றையும் இழந்து, மகிமையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, அவன் தேவனாலே புறக்கணிக்கப்பட்டவனாய் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா, தந்திரமாய் நுழைந்து வஞ்சிக்கப்பட்டதான வேளையில அது தேவனாலே புறக்கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். உலக ஞானமானது ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதாய் தெரிகிறதா? பைத்தியமாய் தெரிகிறது. ஆனா அது உனக்கு எனக்கும் அப்படி தெரியல. ஹல்லேலூயா. உலக ஞானமானது ஆண்டவருக்கு பைத்தியமாய் தெரியுது. அது நமக்கு மேன்மையாக தெரிகிறது. சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஞானமானது உனக்கு மேன்மையாய் தெரியும். ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க அநேக சுற்று வழிகளில் போவதற்கு இந்த ஞானமானது உனக்கு பிரத்யேகமாக உனக்கு அது நல்லதாக தெரிகிறது. ஒரு காரியத்தை செய்ய, இது எல்லாமே தேவனை அறிந்து தேவனோடு இணைந்து செய்யக்கூடிய காரியங்கள் கிடையாது. எனக்கு தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். என்ன, ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? நன்றாய் கவனிப்பானா? நன்றாய் கவனிப்பான். 107ஆம் சங்கீதத்தை எடுத்து பாருங்க. அதிலே சொல்லப்பட்டதான காரியம் ஒன்று அழகாக, கடைசி வசனம் நினைக்கிறேன், 43ஆம் வசனத்தை வாசிங்க. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். நல்லா படிக்கிற மறுபடியும், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள், ஹல்லேலூயா, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன பண்ணுவாங்களா? உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ ஞானம் உள்ளவன் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய கிருபைகளை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கிருபைகளை உணர முடியும். அப்ப அந்த ஞானவான் யார்? எப்படி அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறான்? இப்ப எல்லாருக்கும் ஞானம் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உலக ஞானத்தை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை, எழுதப்படவில்லை. ஆனால் ஞானவான்கள் என்று சொல்லும் போது அவங்க இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் ஞானவான்கள். வேதாகமத்திலே பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை என்ன? அவன் மனுஷனாக பிறந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மனுஷரை விட்டு விலகி வனாந்திரத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனுடைய உணவு வித்தியாசம், உடை வித்தியாசம், அழைப்பு வித்தியாசம். அந்த அழைப்புக்கு ஏற்றபடி தன்னை அவன் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படி அவன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் என்ன? ஞானம் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ண
நினைக்கணும், உலகத்தை அல்ல, உலகத்தின் காரியம், உலக ஞானத்தை அல்ல, லௌகிக ஞானத்தை அல்ல, உலக வழிபாடுகளை அல்ல, தந்திரமான வழிபாடுகளோடு கூட நுழைகிறதான காரியத்தை அல்ல. அதற்கு மாறாக நீ என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனுடைய ஞானத்தை தேடுகிறவனாய் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன, இந்த உலகத்தில் ஞானம் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, அது எங்க இருக்குது சொன்னா தேவனிடத்துல தான் இருக்குது. 1 கொரிந்தியர் 16:17 பார்க்கிறோம், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. உலகத்தை படைத்த ஞானமாய் இந்த உலகத்தை படைத்தவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொரிந்தியர் நிருபத்தில் அவன் எழுதுறான், யார் ஞானம் உள்ளவர் இந்த உலகத்துல? ஒரே ஒருத்தர், யாரு? பிதாவாகிய தேவன். தாம் ஞானம் உள்ள ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற ஒருவரிடத்துல என்ன இல்லை? ஞானம் கிடையாது. தம்முடைய சாயலாக, தம்முடைய மகிமையாக உருவாக்கப்பட்ட அவனுக்குள்ளே அந்த ஞானம் இருந்தது. அவன் தந்திரமாய் வஞ்சிக்கப்பட்டதான வேளையில எல்லாவற்றையும் இணைந்து நிர்வாணியாக அவன் வெளியே வருகிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னால மகிமை இருந்தது, தேவனுடைய ஐக்கியம் இருந்தது, தேவனுடைய அரவணைப்பு இருந்தது, தேவனுடைய ஆலோசனை இருந்தது, தேவனுடைய வழிநடத்துதல் இருந்தது. அதற்கு மாறாக பிசாசு என்றைக்கு தந்திரமாய் நுழைந்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவர்களை வழிநடத்தினாரோ, அன்றைக்கு அவர்கள் என்னவாயிட்டாங்க? எல்லா ஞானத்தையும் இழந்து இப்ப பிசாசின் ஞானம், வேதம் சொல்லுகிறது, அது பேய்த்தனத்திற்கு அடுத்ததான காரியம் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இது என்ன? அவன் மூலமாக வந்ததான காரியங்கள், பிசாசின் மூலமாக வந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து அவன் சொல்றான், நாங்கள் இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு கூட நடக்கும் போது மகிமையோடு கூட இருந்ததான ஆதாமும் ஏவாளும் இப்ப அவன் சொல்றான், என்ன? ஆண்டவரே, உமக்கு முன்பதாக வருவதற்கு என்னால எங்களுக்கு துணிவு கிடையாது. ஏன் அவன் சொல்றான், நாங்கள் இப்ப எப்படி இருக்கிறோம்? மகிமையோடு கூட அல்ல, நிர்வாணிகளாய் நாங்க இருக்கிறோம். அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் உரிந்து கொண்டது யாரு? பிசாசு. அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த உலகத்திலே வந்ததான ஞானம். ஆண்டவரே சொல்லி, உலகத்தின் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இதோ வருகிறான் என்று ஆண்டவர் சீஷர்களோடு பேசுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் அவனிடத்திலே. அவன் பொய் ஒண்ணு சொல்ல, இது எல்லாம் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் இடத்திலிருந்து நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அதை பெற்றுக்கொண்ட, வாங்கி கொண்டேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் சொல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இனி அவன் கிரியை என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படக்கூடாது. இனி பிசாசினுடைய ஞானம் வெளிப்படக்கூடாது, பிசாசினுடைய ஆதிக்கம் வெளிப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஞானம் என்பது என்ன? அவர்தான் ஞானம். அப்ப இந்த உலகத்து ஞானத்தை குறித்து பேசவில்லை. அவன் சொல்லுகிறதான காரியம், பரலோகத்திலே பிதாவாகிய தேவனே ஞானமாய் இருக்கிறார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? கேட்கிறவங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் என்னவா? யாவருக்கும். அதுல பிரிவே கிடையாது, பட்சபாதமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, யாவருக்கும் எப்படி பிச்சு பிச்சு ஒருத்தர் கடன் கேட்டாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட இருக்கும், இவன் மொத்தமா கேட்டா கொடுத்தாங்க கொடுப்பானா என்னவோ தெரியாதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கேட்கறதுல என்கிட்ட அவன்கிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும். ஆனா அவன் கொடுக்க என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது, இதை வச்சுக்க. ஏன்? 1000 ரூபாய் கொடுத்தா அவன் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அவரிடத்திலே ஞானத்தை கேட்கிறவனுக்கு ஆண்டவர் எப்படி கொடுப்பாரா? சம்பூரணமாய். பிச்சை கொடுக்கிறவர் கிடையாது, பிச்சை போடுறவர் கிடையாது, பரிபூரணமாய் கொடுக்கிறவர். வாசிப்பா. என்ன
போது என்ன பண்ணாரு, இதை செய்த அதை செய்த அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரோ தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவன் என்னவா, யாரையுமே கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே நீ ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தா அவரிடத்துலதான் நீ போய் கேட்கணுமே தவிர பெரிய பெரிய புக்கு எடுத்துக்கிட்டு படிக்கிறதுல உனக்கு ஞானம் வந்துடாது. அதுல ஒருவேளை உலக ஞானத்தினால உனக்கு அறிவு வரும். ஆனா தேவ ஞானம் என்பது அதற்கென்று தேவன் வைத்திருக்கிற வழி வேற. உனக்கு தேவ ஞானத்தில குறைவு இருக்குது. தேவ ஞானமே இல்லாத நீ என்ன பண்ற, உலக ஞானத்திலே உலக வழிபாடு, இப்படி தந்திரமான மாயமான சூழ்நிலையில நீ கட்டுக்குள்ளே நீ இருக்கிறன்னு சொன்னா அந்த கட்டுகளில் இருந்து நீ விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு வழி என்ன, உனக்கு ஞானம் அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஞானம் அவசியம். வேதனையிலிருந்து கட்டுகளிலிருந்து பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட நமக்கு ஒரு விசேஷித்த ஞானம் அவசியம். அந்த ஞானம் யாருகிட்ட இருக்குது? ஞானமே அவராக இருக்கிற பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும். நீர் எனக்கு ஞானத்தை தாரும். அவர் கேட்டா கொடுக்க மாட்டார் சொல்ல. அவர் எப்படி கொடுப்பாரா? நீ தேவனுடைய ஞானத்தை கேட்கும் போது நீ ஞானத்திலே குறைபட்டு இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நீ கேட்கும் போது அவர் எப்படி கொடுப்பாருன்னு சொன்னா சம்பூரணமாய். ஹல்லேலூயா. அளவில்லாமல், அளவே கிடையாது. அந்த ஞானத்திற்கு இடப்பட முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் உனக்கு தந்து உன்னை என்ன பண்ணுவாரா? உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை நான் திட்ட மாட்டேன். சுருக்கமா சொன்ன இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்ண நமக்கு நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது தேவனிடத்திலே கேட்க வேண்டும். அப்ப ஞானத்தை நான் கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு டக்குன்னு தூக்கி கொடுத்துருவாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஒரு வழி இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் எவனோ, ஞானமுள்ளவன் எவனோ. அந்த ஞானம் உள்ளவன் அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, இந்த ஞானத்திற்கு முன்பதாக யோபு சொல்லுவான் என்ன, யோபு 28:28 வாசிக்கும் போது பாருங்க, அழகா சொல்லுவான், மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். சொல்ற பாருங்க அழகா என்னவா, மனுஷனை நோக்கி என்ன சொல்லலாம், ஆண்டவருக்கு ஞானம் வேணுமா? இப்ப எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்னு சொல்லுங்க? எல்லாருக்கும் ஞானம் வேணும். எந்த ஞானம்? தேவனுடைய ஞானம் வேணும். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஞானம் இல்ல. ஹல்லேலூயா. தேவ ஞானம் வேணும். ஆனால் அந்த தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நீ தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவன் யோபு அழகாக சொல்லுகிறான். என்ன, யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது யோபு எப்படிப்பட்டவன்? அவன் சன்மார்க்கன், அவன் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை போல பூமியிலே ஒரு மனுஷனும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வல்லமையான சாட்சி பாருங்க. அந்த சாட்சியை பெற்றதான யோபு சொல்ற என்ன, 28:28 வாசிப்பா. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதுதான் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அடுத்து அவன் சொல்ற என்ன, பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகுவது புத்தி என்றார் என்று சொல். இது யாருக்கு சொன்னது? யோபுவுக்கு தேவன் சொன்னது. அது ஹல்லேலூயா. யோபு சாதாரணமான ஆள் கிடையாது. யோபை சுற்றிலும் அவனை அறியாமலே எல்லாவற்றையும் பாதுகாத்த தேவன் அவனோடு கூட சில காரியங்களை உணர்த்தினதனால அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது என்ன, அவளிடத்திலே சொன்னார் என்று சொல்லு. ஆனா இதை நான் சொல்லல, என்னிடத்திலே சொன்னதை சொன்னார்ன்ட்டு நான் உனக்கு சொல்றேன், நீ அவங்களிடத்திலே சொல்ல. ஏன்? தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவ ஞானத்தை பெற்றவனுக்கு தேவன் தம்முடைய மறைக்கப்பட்டதான ரகசியங்களை என்ன பண்ணுவாரா? வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான் அவன் பேசுறான். யாரு? யோபு. அவன் சொல்ற, ஒரு நாள் ஒரு
ஒருவேளை நான் மரித்து போயிருக்கலாம், என்னுடைய சரீரம் அழுகி போயிருக்கலாம், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாய் போயிருக்கலாம். ஆனால் அவர் பூமியின் தூளிலே அவர் வந்து நிற்கும் போது அவர் சொல்ல என்ன, என் கண்களினாலே நான் அவரை பார்ப்பேன். இது ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எப்போ நடக்க போகுது தெரியாது. ஆனா அவர் சொல்ற ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனா அந்த உயிர்த்தெழுதலிலே நான் எப்படி இருப்பேன், இதே கண்கள் இப்போ என்ன கண்ணு என்ன இருக்குதோ அந்த கண்களினாலே நான் என்ன பண்ணுவேன், பூமியின் தூளிலே நிற்கிறதான என் மீட்பரை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அவர் யாருன்னு சொல்ல, அவர் தான் மீட்பர். அழியாகி இந்த சரீரத்தில் இருந்து மீட்கக்கூடியவர் ஒருவர் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஞானம். தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறதான ஞானம். குறை உள்ளவர்கள் கேட்கக்கூடிய ஒன்று என்ன, தேவனுடைய ஞானம். உனக்கு உலக ஞானம் அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது உலக ஞானமானது, பிரபுக்களின் ஞானமானது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நம்ம பிரதமர் இருக்கிறார், ஒரு சட்டம் போடுவார், ஒரு சட்டத்தை கொண்டு வருவார். அவர் தன்னுடைய ஞானத்தினாலே அநேகருடைய காரியங்களை கேட்டு அநேகருடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்ன அவர் கடைசியா சொல்லுவாரு, இது எதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தினாலே என்ன பண்றாங்க, நம்ம நாட்டை என்ன பண்றாங்க, நடத்தி கொண்டு வராங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன, பிரபுக்களின் ஞானம், எல்லா ஞானம், இந்த உலக ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியதான ஞானம். ஆனால் ஒரே ஒரு ஞானம் உண்டு. என்ன ஞானம் உள்ளவன் என்று எவன் இருக்கிறான் பாரு, அவன் எப்பொழுது என்ன பண்ண போறது கிடையாது. அவனுடைய ஞானம் தேவனாலே கொடுக்கப்பட்ட ஞானம் ஒரு போதும் அழிந்து போவது கிடையாது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நீ அழிகிற ஞானத்தை நீ தேடினா உனக்கு நிறைய பொருள் கிடைக்கும், நிறைய பொருள் கிடைக்கும், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை உன்னால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அதன் மூலமாக உன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. உன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்வது எதுவோ அந்த ஞானத்துக்குரியவைகளை தான் நாம் தேட வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் குறை உள்ளவன் எவனோ சம்பூரணமாய் கொடுக்கிறவர், அவரிடத்தில் என்ன பண்ணி நீ கேட்டா உனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு அவர் சொல்லவே மாட்டார். அப்போ ஞானத்திற்கு முன்பதாக என்ன இருக்கணும்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஏன் சொன்ன, நீதிமொழிகள் 28 நாள்ல எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்ல, இந்த உலகத்துல நீ வாழ்கிற எல்லா நாட்களிலும் நீ யாருக்கு பயப்படணும்னு சொன்னா, யாருக்கு பயப்படணும்? உனக்கு வேலை கொடுக்கிறவனுக்கா? வீட்டு வேலை செய்யற நிறைய பேர் இருக்காங்க, பயந்து என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. பயந்து ஓடுவாங்க. கம்பெனிக்கு போறவங்க பயந்து ஓடுவாங்க. வேலை கொடுக்கிறவனுக்கு பயப்படுவாங்க. பயப்பட வேண்டாம்னு சொல்லல, ஆனா தனக்கு அதிகாரியா இருக்கிறவனுக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனா வேலை கொடுக்கிறவனுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனா வேலை செய்ய பலனை கொடுக்கிறவருக்கு நாம பயப்படுறது கிடையாது, உண்மையா இருக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. உண்மை என்பதே கிடையாது. ஏன்? உலக வழிபாடு தந்திரமாய் பிசாசானவன் உன்னுடைய ஞானத்துக்குரியதான காரியத்திலிருந்து உன்னை விலக்கி உலகத்துக்குரியதான காரியத்திலே உன்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அடிச்சுவடுகள் வேற, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தீங்கன்னா உனக்கு அதுல என்ன இருக்காது, கஷ்டம் இருக்காது, இடரல் இருக்காது, எந்த விதமான தொல்லையுமே இருக்காது. ஆண்டவரை விட்டு விட்டு சுயமாய் நாம் என்ன பண்ணோம், பிரயாணம் பண்ணுகிறதான நேரத்தில இடத்தில அநேக காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறதை ஒருவரும் மறுக்க முடியாததான காரியம். அப்ப உலக ஞானம் ஆண்டவர் என்ன பண்ணாத, பைத்தியம் சொல்ல, அந்த பைத்தியக்காரதான காரியத்தை நீ தேடாத, அதை காட்டிலும் விலையேற பெற்றதான ஒன்றை நாம் என்ன பண்ணணும், தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே யாக்கோபு அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனவா யாக்கோபு
3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமே, பாருங்க என்னவா அழகாக அவன் சொல்லுகிறதான காரியம் என்ன. முதல்ல பாருங்க 13ல இருந்து வாசிப்போம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆனா சங்கீதத்தில் என்ன சொல்லுது? ஞானம் உள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கிருபைகளை என்ன பண்ணுவான்? அவன் உணர்ந்து கொள்ளுவான். அப்ப ஞானம் எப்படி வருது? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஞானம் ஒருவனுக்குள்ளே வருகிறது. அப்படி வந்ததான ஞானம், தேவ ஞானம் வந்த பிறகு அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் என்று பார்க்கும்போது, தேவனுடைய கிருபைகளை அவன் என்ன பண்றான்? உணர்கிறது. எப்பொழுது சொன்னா இந்த 2 காரியம் நடக்கும் போதுதான். ஒன்று, தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்? அடுத்த காரியத்துக்குள்ள போறேன்னு தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள உணர்வை அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது எதன் மூலமாக? பயத்தின் மூலமாகவோ ஞானத்தின் மூலமாகவோ. உலக ஞானம் கிடையாது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தின் மூலமாக. அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் இருதயத்திலே, இது எது? இது உலக ஞான லௌகீக ஞானத்துக்குரியதான காரியத்தை இங்கே யாக்கோபு எழுதுறார். என்ன? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க? பொய் சொல்லாமலும் இருங்க. ஹல்லேலூயா. பொய் சொல்லாம. ஏன் போன வாரம் வரல? உண்மையை சொல்ல மாட்டாங்க, அதனாலதான் கேட்கறது கிடையாது. ஏன்? சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றதுக்கே சில பேர் ஐடியாலாம் பண்ணிட்டு வருவோம். கேட்டா நம்ம என்ன சொல்லலாம், என்ன பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இதெல்லாம் என்னவா? இந்த பொய் சொல்றது, கசப்பான வைராக்கியம், விரோதம், இது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வரல, பரத்திலிருந்து வரல. இதெல்லாம் பூமியிலே உண்டாகக்கூடியதான காரியம், பூமியிலே வந்ததான காரியங்கள். ஆனா தேவனிடத்திலிருந்து என்ன வரும் சொன்னா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், எப்ப முன்னால சொன்னேன், அது பரலோகத்திலிருந்து வரல. அது என்னவா? லௌகீக, பாருங்க, லௌகீக சம்பந்தமானதோ, ஜென்ம சுபாவத்துக்குரியதோ, பேய்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இதுதாங்க லௌகீக ஞானம். உலக ஞானம் எதுன்னு சொன்னா இதுதான். இது பரலோகத்திலிருந்து வர்றது கிடையாது. வைராக்கியம், விரோதம், கலகம், துரோகம், இது எல்லாமே லௌகீக காரியத்துக்குள்ளே வருது. உலக வழிபாடு, உலக காரியங்கள், உலக ஞானத்தினாலே வருகிற ஒன்று. ஆனால் பரலோகத்தில் இருந்து வருகிற ஒன்றை குறித்து அவன் அழகாக அவன் சொல்லுகிறான். என்ன? எங்கவா? பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ. முன்னால வந்தது, பேசினது எல்லாம் ஆவியானவர் சொன்ன காரியம் எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது கிடையாது. அது இந்த பூமியிலே நடக்கிறதான காரியங்கள். உலகத்தினுடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்குள்ளே பிசாசு செய்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா பரலோகத்தில் இருந்து ஒரு ஞானம் வருமேயானால் அது எப்படிப்பட்ட ஞானம் என்று பாருங்க. என்னவா? பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது எப்படிப்பட்டதா? இது சுத்தமுள்ளதாய. முதல்ல என்ன? ஆண்டவர் இடத்தில் இருந்து உனக்கு ஞானத்தை கேட்கும் போது தேவன் உனக்கு முதலாவது கொடுக்கிற அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா? எப்படிப்பட்டதா? சுத்தமானதாயோ. அடுத்தது என்ன? பின்பு சமாதானமோ. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்னவா? இரக்க சாந்தமோ, இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிற ஞானத்தையே அவர் இடம் பண்ணுவாராம், அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பூமிக்குரிய ஞானம் அல்ல. நீ பூமிக்குரியவனா இருக்கிறதான வேலையிலே
ஆண்டவரிடத்திலே வராத பட்சத்தில் இருக்கிறதான வேலையில பேய்த்தனத்துக்கு அடுத்ததான காரியங்கள் எல்லாம் உனக்கு ஞானமாய் தெரிஞ்சது. பணம் வாங்குறதுல ஞானம் இருக்கும். ஹல்லேலூயா. மோசம் பண்ணுகிறதுல உனக்கு ஞானம் வரும். ஏமாத்துறதுக்கு ஞானம் வரும். பொய் சொல்றதுக்கு ஞானம் வரும். திருடுறதற்கு ஞானம் வரும். எல்லாவற்றுக்கும் ஞானம் வரும். ஆனா அது பரலோகத்திலிருந்து வருகிற கொடுக்கப்படுகிற ஞானம் கிடையாது. அதற்கு மாறாக தேவனிடத்திலே இருந்து நீ ஞானத்தை கேட்கும் போது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்கி உனக்குள்ளே என்ன பண்ணுவாரா? முதல்ல சுத்தம் உள்ளதாக இறங்குகிறதான ஞானம் உன்னை என்ன பண்ணாது? சுத்திகரிக்க. முதல்ல என்ன? உன்னை சுத்தப்படுத்த. மீதி மற்ற காரியங்களை அவர் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் நீ சுத்தமாக வேண்டும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஞானம் எதை அனுப்புறாரு சொன்னா, உன்னை முதலாவது உள்ளுறவாக எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துறது. அடுத்தது என்ன? அந்த ஞானத்தை அனுப்பி சுத்தப்படுத்தி எதெல்லாம் சுத்தப்படுத்துவாரா? உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கலகம் இருக்கக்கூடாது, ஹல்லேலூயா, சகல துர்ச்செய்கைகளும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருக்குது. இது உலகத்தினுடைய ஞானம். அது தொடர்ச்சியா வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப அந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? எதை அனுப்பி சுத்தப்படுத்துறாரு சொன்னா, அவருடைய ஞானத்தை உனக்குள்ளே இருக்கிறதான இந்த தீமையான செய்கிறதான இந்த லௌகீக ஞானத்தை முதலாவது சுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல உன்னை சுத்தப்படுத்துற, முதல்ல உள்ளே உன்னை சுத்திகரிக்கிற, தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே சுத்திகரிப்பை உண்டாக்குகிற தேவன் தம்முடைய ஞானத்தை அனுப்புகிறார். அப்ப ஞானம்ன்றது என்ன? அப்ப ஞானமா யாரா இருக்கிறாங்க? ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு யார் ஞானமா? 1 கொரிந்தியர் 1:24 எடுத்து வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. ஆகிலும் யூதரானாலும், ஆண்டவர் சொல்றார், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும், எவர்கள் நல்லா கவனிக்கணும், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய பலனும், அடுத்தது தேவ ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இப்போ இந்த இடத்துக்கு வர என்ன? முதலாவது பரத்தில் இருந்து என்ன வருகிறதுன்னு சொன்னா, பலனும் ஞானமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உனக்குள்ளே வருகிறது. அவர் உள்ளே வந்தாதான் உனக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இத்தனை கசப்பான லௌகீக காரியங்கள் அடங்கி இருக்கிற நமக்குள்ளே பரத்தில் இருந்து ஞானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலனாகவும் ஞானமாகவும் நமக்குள்ளே வருகிறதான வேளையிலே உள்ளே காணப்படுகிறதான எல்லா உலக சம்பந்தமான எல்லா இச்சைகளையும் ஆண்டவர் உனக்குள்ளே இருந்து அதை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஞானம். பரத்திலிருந்து அதே யாக்கோபு எழுதுவா என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலே பரலோகத்திலே உருவாக்கி அங்கே உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கப்பட்டதான அந்த ஞானமானது பரத்திலிருந்து இறங்கி உனக்குள்ளே எனக்குள்ளே வருகிறதை தான் யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதிசயமாக வெளிப்படுத்தப்பட்ட அநேக காரியங்களை அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி சுத்தம் உள்ளது. கொரிந்தியர்ல பவுல் எழுதுவான் என்ன? பவுல் எழுதுகிறதான வேலையில அந்த ஞானம் என்ன? அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் அந்த பலன். ஹல்லேலூயா. அந்த பலனும் அந்த ஞானமும் இல்லாமல் இந்த பூமியிலே
நெருங்க முடியாது. பிசாசின் கிரியைகள் உன்னை தொட முடியாது. மீண்டும் இச்சை, இந்த வைராக்கியம், இந்த கசப்பு, இந்த கோபம், இந்த கலகம், இந்த மூர்க்கம், இவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்க ஒரே ஒரு ஞானத்தினாலதான் முடியும். அது உலக ஞானம் கிடையாது. தேவனிடத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறதான அந்த ஞானம் எத்தனை பேருக்கு அவசியம்? அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்கிறதபடினாலதான் எனக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆமேன் அல்லேலூயா நம்ம சொல்றோம். ஞானம் உள்ளவன் ஹல்லேலூயா, அவன் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. இப்ப ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த ஞானமே நமக்குள்ளே இருக்கிறது. அந்த ஞானமானது, அந்த பலனானது உள்ளே நம்ம என்ன பண்ணிருக்கு? சுத்திகரித்த எல்லா தேவையற்ற எல்லா பொல்லாத காரியங்களை நீக்கி இப்போது பரிசுத்தவானாக மாற்றி இருக்கிறது. இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டதான நாம் ஞானம் உள்ளவர்களாக, அந்த ஞானத்தினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறதான இந்த வேளையிலே கிருபைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறது. உனக்கு என்னன்னே தெரியாது கிருபைனா, ஆனா கிருபையானது சூழ்நிலைக்கு தக்கவாறு எனக்கு நான் நிற்பது தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை நடத்தினது தேவனுடைய கிருபை. நான் இன்னைக்கு சாப்பிட்டது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நின்று தேவ தூதை கொடுப்பது தேவனுடைய கிருபை. இத்தனை வருடமாக என்னை காத்தது தேவ கிருபை. கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்தது தேவ கிருபை. பெரிய விபத்திலே இருந்து என்னை காத்தது தேவ கிருபை. அப்ப இத்தனை கிருபைகளையே நாம அநேக விஷயங்களிலே கிருபை கிருபை கிருபை. ஆனா எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிற ஆண்டவர் விடுவித்து காத்திருக்கிறார். அத்தனை காரியங்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்ன? கிருபை. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒன்றுதான் நம்ம திரும்பி திரும்பி என்ன பண்றோம்? சொல்றோம். ஹல்லேலூயா. நான் விழுந்த பாருங்க, வேற எவனா தான் செத்து போயிருப்போம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏன் கிருபை. நீ ஞானம் உள்ளவன், ஞானம் உள்ளவனா தான் தேவனுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஞானம் உள்ளவன் எவன்? தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக் கொண்டவன் தான் ஞானவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஞானவான்கள், ஞானவான்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஞானவான்கள் நாம எல்லாம் எப்படிப்பட்டவங்க? ஹல்லேலூயா. நாம என்ன? இந்த உலகத்தினுடைய வான மண்டலங்களில் இருக்கிற சுடர்களை போல நம்ம எப்படிப்பட்டவங்களா? பிரகாசிக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஞானம் உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், ஞானத்தை பெற்றுக் கொண்டவன், தேவனுக்கு சாட்சியாய் நிற்கிறவன், பொல்லாங்கை விட்டு விலகி தன் புத்தியை காத்துக்கொண்டு தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவன். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி? நட்சத்திரத்தை போல கிடையாது. ஒன்று நட்சத்திரம், அதுதான். ஆனா நீங்கள் நான் அப்படி கிடையாது. தானியேல் அழகாக எழுதப்பட்டதான காரியம் கடைசி அதிகாரத்தில் பாருங்க. அந்த ஒரு வசனத்தை சொல்லி படிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஞானவான்கள் எப்படியா? ஆகாய மண்டலம் முகப்பேர்ல மட்டும் இருக்குதா? சொல்லி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகம் முழுவதும் ஆகாய மண்டலம் என்பது ஒரு தனி, பூமி ஒரு தனி. ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்தில் ஆகாய மண்டலத்திலே ஏதோ ஒரு நட்சத்திரமோ அல்லது சூரியனோ சந்திரனையோ குறிப்பிடப்படவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன? மறுபடியும் வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவோ, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற போதும் ஒளியை போல. ஹல்லேலூயா. காலை எழுந்த உடனே என்ன ஆகுது? ராத்திரி ஃபுல்லா இருட்டில் இருக்கிறோம். வெளிச்சம் இல்லாம என்ன பண்ணணும்? எங்கே நம்ம போக முடியாது. லைட் இல்லாம எதையுமே செய்ய முடியாது. ஆனா 6 மணி ஆன உடனே நேரம் ஆக ஆக பூமி எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. வெளிச்சம். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இந்த வெளிச்சமானது காணப்படுகிறதோ ஆகாய மண்டலத்துல அங்க வெளிச்சம் இருந்ததா இந்த பூமியில வெளிச்சம் இருக்கும். அப்ப நம்ம ஆகாய மண்டலத்துல எப்படி இருக்கிறோம்? பூமிக்கு வெளிச்சமாக
ஒளியாக பூமிக்கு உப்பாக கூட இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வீட்டு வேலை செய்யலாம், தரம் குறைந்துதான் மற்றவங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ சாதாரணம் கிடையாது, இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிறதான ஞானவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எப்படியாவது கொண்டு வந்திருக்கிறார். முன்னே அந்த காலத்திலும் மரண இருளிலும் வாழ்ந்து கொண்டு இருந்ததான நமக்குள்ளே அந்த ஞானம் என்கிறதான அந்த வெளிச்சத்தை உள்ளே அனுப்பி எல்லா காரியத்தை நீக்கி போட்டு இன்றைக்கு எப்படியா இருக்கிறோம்? ஞானமற்றவனாய் இல்ல, மாம்ச ஞானம் உள்ளவனாய் அல்ல, தேவ ஞானத்தை பெற்றுக் கொண்டவனாய் ஞானவான்களாய் பெயர் எழுதப்பட்டவர்களாய் இன்றைக்கு உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான காரியம். ஏன் கவனிக்க சொல்றாரு சொன்னா, நீங்கெல்லாம் ஞானவான்கள், என்னன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. ஞானவான் எப்படிப்பட்டவன்? வேதம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் என்று. ஹல்லேலூயா. நீதிமொழியில பார்க்கிறோம், ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ஞானம் உள்ளவன் தான், ஞானவான் தான் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு வெளிச்சம் என்று சொன்னார், ஞானவான்களாலே கொடுக்கப்பட்டதான ஒரு வெளிச்சம் தான் இந்த பூமிக்கு. ஹல்லேலூயா. வான மண்டலங்களில் இருக்கிற சுடர்கள் வேற, ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்படி இருக்கிறவங்க சுடர்கள் இல்ல, என்னவா? எப்படியா? ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளி. ஹல்லேலூயா. வெளிச்சம். ஒரு சூரியன் அது ஒரு சூரியனை குறித்து சொல்லப்பட்டதான காரியம். ஆனா உங்களையும் எங்களையும் குறித்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு ஒளி. ஹல்லேலூயா. நீங்களே உலகத்திற்கு என்னவா இருக்கிறீங்களா? ஒளியா இருக்கிறீர்கள். அப்படி எப்படி ஒளியா இருக்கணும்? நீ ஞானவானா மாறனா நீ உலகத்துக்கு ஒளியா இருப்ப. ஹல்லேலூயா. லௌகீக இச்சையுடையவனாய் உலக ஞானம் உள்ளவன் எப்பொழுதும் இருளிலே தான் இருப்பான். இருளில் வாழ்க்கை தான் அவனுக்கு. இருள் தான் அவன் இருக்கிற இடம். பிசாசு இருக்கிற இடம் தான் அவனுக்கு இடம். ஆனா ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கேட்டு நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்படி சொன்னா, இந்த உலகத்துக்கு நான் தான் ஒளி. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு நான் ஞானவான். இந்த உலகத்துக்கு நான் எப்படியா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். என்னாலதான் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளிச்சத்துல நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ யார்? தேவனுக்கு பயந்து ஞானம் உள்ளவனாக மாறுகிறதான வேலையில நீ இந்த உலகத்துக்கு பட்ட இல்ல, ஆண்டவருக்கு முன்பதாக நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒளியாக இருக்கிற அவர் அங்க என்ன பண்றாரு? அவரு பரலோகத்திலே மகிமை. ஆனா பூமியில யாரும் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, பரிசுத்தவான்களாகிய ஞானவான்கள் மூலமாக, கடந்து சென்றதான ஞானவான்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறது என்ன? நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை தேட அங்கே இங்கு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தாரோ, இப்போ அவரே நமக்குள்ள எப்படியா இருக்கிறாரா? தேவ ஞானமாக, தேவனுடைய பலனாகவே இருக்கிறார். பலனும் அவர்தான், ஞானமும் அவர்தான். அப்ப இந்த உலகத்துல வேற என்ன நமக்கு வேணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இனி எனக்கு ஒரு பலன் வேணும் நீங்க கேட்பீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் பவுலோடு கூட பேசும்போது, என் கிருபை உனக்கு போதும். கேட்காத, இன்னும் வேணும் வேணும், இதே போதும் உனக்கு. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆனால் அவன் கிருபையை உணராதவனாய் இருந்தபடியினாலே எனக்கு கிருபை வேணும்னு கேட்டான். இன்னைக்கு நீங்கள் நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? அவரே எனக்கு ஞானமும் பலனுமாய் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருந்து எதெல்லாம் கிருபை என்பதை அவர் என்னோடு கூட உணர்த்தி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வைக்கல. ஏன்? தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை. அந்த கிருபை என்ன? எனக்குள்ளே அவர் இருக்கிறார்.
எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுகிறார், அவர் சந்திக்கிறார், அவர் மேற்கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய பெயர் என்ன? அவர் என்னுடைய மீட்பர். ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வராதப்ப சொல்ல அவர் உயிரோடு இருக்கிறார். இப்ப 2025 நாம் சொல்ல என்ன? 2025 வருஷத்துல இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எனக்காக ஜீவனை தந்து, எனக்காக உயிர்த்தெழுந்து, இப்பொழுது அவர் எங்க இருக்கிற? பரலோகத்துல வலது பாரிசத்தில் இருந்தாலும் கூட தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி அவர் ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், தேவ ஜனங்களுக்குள்ளும், அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் எப்படியா இருக்கிறார் சொன்னா, தெய்வ ஞானமும் தெய்வ பலனுமாய் இருக்கிறார். நான் அழைக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் அழைக்கப்பட்டவன். அப்படி அழைக்கப்படாம இருந்தா அந்த ஆலயத்தில் இருந்திருக்க மாட்டேன், வேற எங்க சினிமா தியேட்டர்ல இருந்திருப்பேன், வேற உலக காரியங்கள், உலக வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் சுத்திக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பேன். அதில் எல்லாவற்றில் இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி கொண்டு வந்து சுத்தம் உள்ளதை எனக்குள்ளே அனுப்பி, சுத்தமுள்ள ஞானத்தை அனுப்பி என்னை கழுவி இன்றைக்கு ஹல்லேலூயா எனக்குள்ளே பலனும் ஞானமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். முதல்ல செய்தது என்ன? அவர் ஞானத்தை அனுப்பி எல்லா இந்த அசுத்தமான காரியங்களை நீக்கிவிட்டு இப்ப பரிசுத்தமான காரியங்களை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன? என் வாய் திறந்தா நற்கனிகள் விளங்குகிறதான காரியம். அந்த 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கலக்கம் இருக்காது. ஏன்? உனக்குள்ளே பலன் இருக்கிறது, உனக்குள்ளே ஞானம் இருக்கிறது. அந்த ஞானமும் பலனும் உனக்குள்ளே என்ன கிரியை செய்ய சொன்னா, அந்த 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.